பெண்ணை காரில் இருந்து வலுக்கட்டாயமாக இறக்கி மற்றொரு காரில் கடத்திச் செல்லும் காட்சிகள்தான் இவை. சென்னை சித்தாலப்பாக்கத்தைச் சேர்ந்த லட்சுமி பிரியா என்பவர் தனது 19 வயது மகனுடன் பாஜக கொடி கட்டிய காரில் திருநீர்மலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து மற்றொரு காரில் வந்த மர்ம கும்பல் அவரை தாக்கியது. அவரது மகனது கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி லட்சுமி பிரியாவை காரில் இருந்து இறக்கிய நிலையில் அவரை மழைநீரில் சகதியான தரையில் கிடத்தி பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கார் சாவியை எடுத்துக்கொண்ட கும்பல் அவரை மற்றொரு காரில் ஏற்றி கடத்திச் சென்றது. இந்த சம்பவத்தை பார்த்த அக்கம் பக்கத்தினர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் கடத்தல் கும்பலை பிடித்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு பள்ளிக்கரணை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். போலீஸ் விசாரணையில் அந்த பெண்ணை கடத்தியது அவரது இரண்டாவது கணவரான ரியல் எஸ்டேட் அதிபர் சிவக்குமார் தலைமையிலான கும்பல் என்பது தெரிய வந்தது. தன்னை சிவக்குமாரின் இரண்டாவது மனைவி என கூறிக்கொண்ட லட்சுமி பிரியா அப்போது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று எழுதி கொடுத்து சென்றுவிட்டு காலையில் தாம்பரம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் சிவக்குமார் தன்னை ஏமாற்றி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறியதோடு தன்னிடம் உள்ள சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொள்ள கடத்தியதாக புகார் அளித்தார். பிஜேபி கட்சியில் சேர்ந்ததுலேருந்து லதா சொல்லிட்டு பள்ளிக்கரணில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க உமன்ஸ் பேரண்ட் பாடியில் இருக்கிறாங்க. அந்த லேடி கூட சேர்ந்து அஃபேரில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சதால இப்போ தேவையில்லாத என்னை ஆளெல்லாம் கூட்டின்னு வந்து என்னை மிரட்டி நேற்று ரவுடிங்களை கூட்டின்னு வந்து கார்லேருந்து என்னை இழுத்து எல்லா ஃபுட் ரெக்கார்டும் வச்சுருக்கிறேன். நான் என்னை மிரட்டி என்னை அடித்து என் குழந்தையோடைய கழுத்தில் கத்தியை வச்சு என்னை அடிக்கிறாங்க. என் பேண்ட் பாக்கெட் வந்து என்னை மொலஸ்டேஷன் பண்ணி என்னை 10 ஆம்பளைங்க சேர்ந்து என்னை ஒரு மாதிரி என்னால் பேச முடியல எனக்கு அது. இதையடுத்து சிவக்குமார் உள்ளிட்ட 6 பேர் மீது கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவக்குமார் பாஜகவில் வர்த்தக அணியில் பொறுப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.